We will now the privilege of listening to the speech of our chief guest, Padma Shri Dr. Mailsamy Annadurai. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிஜிபி கலை அறிவியல் கல்லூரியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் பரணி ஜி பெரியசாமி அவர்களே, துணைத் தலைவர் திருமதி விசாலாட்சி பெரியசாமி அவர்களே, கரஸ்பாண்டன்ட் திரு கணபதி அவர்களே, முதல்வர் அவர்களே, துறைத் தலைவர்களே, பெற்றோர்களே, விருந்தினர்களே, என் இனிய மாணவ நண்பர்களே, உங்கள் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக உங்கள் முன்னிற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அரிதினும் அரிதான மனித வாழ்வில் இனிதினும் இனிதான இளமை பருவத்தில் பெரிதினும் பெரிதான லட்சிய கனவுகளுடன் சிறப்பினும் சிறப்பான பட்டச்சான்றிதழ்களை பெற்று உயர்விலும் உயர்வாய் நமது தமிழ் மண்ணை எடுத்துச் செல்ல வீறு கொண்டு அமர்ந்திருக்கும் எனதெருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்த பாசறை இந்த கல்லூரி பயிற்சிக்கு பின்தொடரும் உங்களின் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என காத்திருக்கும் உயரங்களை சுட்டிக்காட்டும் கலங்கரை விளக்கம் இந்த மன்றம் என்பதை உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உறக்கச் செல்லும் ஒரு பயணத்தின் ஆரம்ப புள்ளி இந்த விழா என்பதை மனதில் கொண்டு கொஞ்சம் நெஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கள். அடுத்து வரும் நிமிடங்களுக்கு உங்களது கண்களையும் காதுகளையும் மனதையும் எனக்காக கொடுங்கள். உங்களின் வாழ்வின் மாற்றத்தின் திசையை உங்களுக்கு அது உணர்த்தும் என நம்புகிறேன். நான் அதிகமாக மாணவர்களிடம் பேசும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்றையே திரும்ப திரும்ப பேசுகிறேன். எல்லா திருமணங்களிலும் திருமண வாழ்த்து ஒன்று போல்தான் இருக்கும். எனது பட்டமளிப்புரைகளும் அந்த வழியை பின்பற்றுகிறது. இந்த கல்லூரியில் நான் இன்று அப்படி பேசுவது சாலமும் பொருந்தும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இந்த முறை பல பட்டதாரிகள் மனதில் ஒரு மகரந்த சேர்க்கையை உருவாக்கி அவர்களை உயர்த்தியதாக அவர்களே என்னிடம் பல இடங்களில் தானே வந்து சொல்ல கேட்டிருக்கிறேன். எனவே எனது அனுபவங்களும் ஆசைகளும் கலந்து வரும் ஆசீர்வாதமான பேச்சுக்கள் நாளுக்கு நாள் இடத்துக்கு இடம் பெரிதாக மாறப்போவதில்லை. இங்கும் அப்படியே தொடர்கிறது. இருப்பினும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற நியதி என்றும் நிலையான உண்மை என்பதை மனதில் கொண்டு சில மாற்றங்களை என்னுடைய இன்றைய உரையில் கைக்கொள்ளும். நான் படித்தவற்றை உங்களிடம் சொல்வதை விட என் மனதில் பட்டவைகளை சொல்வேன். செய்திகளை சொல்வதை விட நான் செய்தவைகளை சொல்வேன், செய்து கொண்டிருப்பவைகளை சொல்வேன். இவை எனது பெருமைக்காக அல்ல. இன்று நான் என்று பேசும் ஒவ்வொரு இடத்திலும் உங்களை பொருத்தி கொண்டு பாருங்கள். அதன் பயனாய் நாளைக்கு உங்கள் பெருமையை உலகம் பேச வேண்டும் என்பதற்காக எல்லார் மனதிலும் இந்த ஆசை இன்று உருவாக வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். பசுமர தானி போல பதிய வேண்டும் என்றும் அக்கினி குஞ்சாக அந்த விருப்பம் உங்கள் இதயத்தின் ஓரத்தில் லட்சியமாக உருவாக வேண்டும் என்பதையும் இரத்த நாளங்களிலும் நாடி நரம்புகளிலும் புத்துணர்வு ஒன்று ஊக்க வேண்டும் என்பதையும் மனதில் வைத்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்திலிருந்து இல்லை இந்த கணத்தில் இருந்து ஆரம்பியுங்கள். அடுத்து 20 நிமிடங்கள் உங்கள் காதுகளையும் கண்களையும் மனதையும் எனக்காக திறந்து வைத்தால் எல்லாரும் ஒன்றாக ஒரு லட்சிய பயணத்தை ஆரம்பிக்க முடியும். நேற்று இன்று நாளை என்று வேறுபாடின்றி நாட்டில் பெய்யும் மழை எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் பொதுவானதுதான். அப்படி பொதுவாக பெய்யும் மழையில் கூட ஒரு துளி முத்தாகலாம், மறு துளி மணியாகலாம், மற்றொன்று ஆலமரமாகலாம், பெரிதொன்று உயிரொன்றின் தாகம் தீர்க்கும் குடிநீராகலாம். பல துளிகள் இப்படி ஒவ்வொரு துளிக்கும் ஒரு கொடுப்பினை உண்டு. ஆனால் அந்த கொடுப்பினை மழை துளியை பெற்றுக்கொள்ளும் இடத்தை பொறுத்தது. எல்லாருக்கும் பொதுவான மழை போன்றது எனது பேச்சும். அதை உள்வாங்கி வரும் காலங்களில் உங்களின் எண்ணத்தால் சொல்லால் செயலால் முத்தாக மணியாக மாற்றும் சரியான இடமாக நீங்கள் வளர எனது வாழ்த்துக்கள். பொறுமையாக கவனியுங்கள். கல்லூரி காலங்களில் வருஷங்கள் நிமிஷங்களாக பறந்திருக்கலாம். கல்லும் உள்ளும் கூட கனியாக மலராய் தெரிந்திருக்கலாம். கடலை பட்டளத்தில் கவிதை படித்திருப்பாய். கைபேசி, செல்ஃபி, முகநூல், வாட்ஸ்அப் என்று தன்னிலை மறந்து வாழ்ந்திருப்பாய். சூரிய சூடும் நிலவாக குளிர்ந்திருக்கும். பொட்டல் காடும் பூங்காவாக தெரிந்திருக்கும். கசக்கும் வேகும் கனியாக இனித்திருக்கும். விளையாட்டில் பொழுதை விரயமாக கழித்திருப்பாய். ஆடையில் தூசி உனக்கு அசிங்கமாக தெரிந்திருக்கும். திரைகாட்டும் நடிகனில் இல்லை நடிகையில் உன்முகம் பார்த்திருப்பாய். நடையில் ஒரு துள்ளல், வானத்தில் பறக்கும் வேகம்,
முகத்தில் ஒரு பொலிவு, செலவில் ஒரு செல்வச் செழிப்பு என்று எல்லாம் செழிப்பாக இருந்திருக்கலாம். அப்பா தன் பங்கிற்கு பார்த்து செலவு செய்கின்றிருப்பார். முன்தூங்கி பின் எழுந்திருப்பாய். மகனாய் மகளாய் கொஞ்சம் படித்திருப்பாய். இன்றைய பொழுதை இனிதாக கழித்திருப்பாய். வாழ்க்கை ஒரு விளையாட்டாக தெரிந்திருக்கலாம். உலகம் ஒரு விளையாட்டரங்காக உன்னில் பதிந்திருக்கலாம். ஆனால் கல்லூரிக்கு வெளியிலோ நிமிஷங்கள் வருஷங்களாக வருவதாய் உணர்வாய். கனியும் மலரும் காயும் முள்ளுமாக தெரியலாம். கவிதை புத்தகம் எடைக்காய் கடைக்கு போகும். குளிரும் நிலவும் கனலாய் கைக்கும். பூவனம் கூட முள்ளாய் குத்தும். சோலையின் தோற்றம் பாலையாய் தோன்றும். நடையில் பெண்ணென்றால் அடினம் வரும். ஆணென்றால் அடக்கம் வரும். தரையில் நடக்கவும் ஒரு தயக்கம் வரும். முகத்தில் ஒரு பொறுப்பு வரும். செலவில் கொஞ்சம் சிக்கனம் வரும். அம்மாவிடம் கூட பார்த்து செலவு செய்யன்பாய். பின்தூக்கி முன்னிலனும் மகனுக்காக மகளுக்காக உனது பின்னால் வரக்கூடிய உனது மகனுக்காக மகளுக்காக உழைப்பாய். நாளைக்காய் இன்று உழைப்பாய். ஆடையின் தூசியை அலட்சியம் செய்வாய். வியர்வை சிந்தி உழைப்பதின் அவசியம் புரியும். வாழ்க்கையே ஒரு அரைகோவல் என்பதாக தெரியும். உலகின் உண்மை நிலை ஒரு சூடாக உரைக்கும். இவ்வளவு போராட்டமா வாழ்க்கை? அப்படியின்றி வாழ்க்கையில் வெற்றி அடைவது எப்படி? இந்த உரையை கவனிப்பர் மனதில் அடுத்து வரும் சில நிமிடங்களில் ஒரு விதை பதியும். அது செடியாக துளிர்த்து பூவும் கனியும் பூத்து குலுங்கும். பரந்த மரமாய் வளர்ந்து உங்களை வெற்றியாளராக்க எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வெற்றியாளனாக என்ன தகுதி? வெற்றிகளை அடைய வேண்டும். வெற்றி என்றால் என்ன? விரும்பியது கிடைப்பதே வெற்றி என்பது எழுதாத நியதியாய் நம் மனதில் பதிந்துள்ளது. விரும்பிய இனிப்பை விளையாட்டு பொம்மையையும் கேட்டு வாங்கி ருசித்தும் விளையாடியும் நமது வெற்றியை குழந்தை பிராயத்தில் கொண்டாடினோம். அதே சமயம் நாம் வளர வளர நமது விருப்பங்களின் தரத்தையும் உயர்த்து கொண்டோம். விரும்பிய உடை, விரும்பிய பள்ளி, விரும்பிய படிப்பு, விரும்பிய பணி, விரும்பிய துணை, விரும்பிய பதவி, விரும்பிய வீடு, விரும்பிய வாகனம், விரும்பிய பெயர், விரும்பிய புகழ் என்று விரும்பிய ஒவ்வொன்றும் கிடைக்கும் பொழுது அவை தனது வெற்றிகளின் அடையாளம் என கொள்வது மனித வழக்கு. ஆக விரும்பியது கிடைப்பது வெற்றி என்பது மனிதனின் எண்ணம். அதில் ஓரளவு உண்மையும் இருக்கலாம். ஆனால் விரும்பியதை அடைவது மட்டுமே வெற்றி அல்ல. நாம் விரும்பியதற்கு மாறாக நமக்கு கிடைப்பதும் பெரிய வெற்றிகளை தரும் என்பது எனது அனுபவம். நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும். இன்று நடப்பது புரியாது போனால் நாளை என்பது நம்பசவில்லை. நேற்று இன்று நாளை என்பதாக நாளைய கனவுகளுடன் இருக்கும் உங்களிடையே இன்று நான் நிற்க காரணமான எனது நேற்றை நாட்களை எண்ணி பார்க்கிறேன். தமிழகத்தில் ஒரு கோடியில் இருக்கும் கோதாவரி கிராமத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனது வயது சிறார்கள் எனது சித்தப்பா பெரியப்பா வீட்டிலிருந்து கூட சில நகரப்பள்ளிகளில் சென்று விடுதிகளில் தங்கி படித்தார்கள். நானும் அது மாதிரி போய் படிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இயலாத சூழ்நிலை. விரும்பியது கிடைக்கவில்லை. கிடைத்த கிராமத்தில் அரசு பள்ளியில் உற்சாகத்துடன் விரும்பி படித்தேன். முதல் மாணவனாக தேடி கிணத்து கிழமையுள்ள பள்ளியில் சேர்ந்தேன். பலரும் உயர்நிலைப் பள்ளிக்கு மிதிவண்டியில் அதாவது சைக்கிளில் பயணித்த பொழுது நானும் சைக்கிளை விரும்பினேன். விரும்பியது கிடைக்கவில்லை. கிடைத்தது நடைப்பயணம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி என்ற கண்ணதாசனின் பாடல் வரியின் பொருளுணர்ந்து வரப்புகள் வழியே நடப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டேன். விரும்பி நடக்கையில் பள்ளியில் படித்ததை நினைத்து பார்த்தது புதிதாக சிந்தித்தும் நடந்து பழகினேன். உண்மையில் உயரம் தொடும் நாட்களுக்கு எனக்கு உரம் போட்ட நாட்கள் அவை. தமிழ் பிரியனான நான் கல்லூரிக்கு நுழையில் விரும்பியது தமிழ் வழி கல்வி. கிடைத்தது ஆங்கில வழி கல்வி. மறுபடியும் கிடைத்ததை விரும்பினேன். தங்கப்பதக்கத்துடன் தேறினேன். பொறியியல் படிப்பிற்காக ஐஐடியில் சேர விரும்பினேன். கிடைத்தது கோவையில் அரசு பொறியியல் கல்லூரி. இங்கும் கிடைத்ததை விரும்பினேன். பொறியியல் முதுநிலையில் தேறி முனைவர் பட்டத்திற்காக படிக்க விரும்பினேன். ஆனால் குடும்பச் சூழல் கருதி அப்பாவின் விருப்பப்படி வேலைக்கு விண்ணப்பித்தேன். எனது கிராமத்திற்கு பக்கத்திலேயே பொள்ளாச்சி அல்லது கோயம்புத்தூரில் பணி கிடைத்தால் நலம் என விரும்பினேன். ஆனால் பணி கிடைத்தது 1982 இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தில். அரசு ஊதியம் மாதத்திற்கு வெறும் 750 ரூபாய். ஊதியம் குறைவாக இருந்தாலும் செய்யும் பணியாவது புதிது செயற்கைக்கோள்களை உருவாக்கும்
ஆராய்ச்சி பணியாக அமைய விரும்பினேன். கிடைத்தது செயற்கைக்கோள்களின் செயலியக்கத்தை கவனிக்கும் பணி. அதையும் விரும்பி ஏற்று செய்யும் பொழுது புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கி சமர்ப்பித்தேன். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கிடைத்த பணியை விரும்பி செய்ததால் பதவி உயர்வும் பொது பொறுப்பும் வந்து அப்படியே புதிய பொறுப்பு அதை சிறப்பாக நிறைவேற்றினால் பதவி உயர்வு என்று படிப்படியாக உயர்ந்து 12 செயற்கைக்கோள்களுக்கு செயல் திட்டங்களாக செயலாற்றிய பின் 2004 சந்திரயான் செயற்கைக்கோளிற்கான திட்ட இயக்குனர் ஆனேன். சந்திரயான் வரலாற்று வெற்றிக்கு பின் மங்கள்யான் மற்றும் 40 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி நிலைநிறுத்திய பின் சந்திரயான் 2 பயணத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற பணி நீட்டிப்பை விரும்பினேன். கிடைத்தது பணி ஓய்வு. நிறைவாய் அதையும் விரும்பி எனது அனுபவங்களையும் இன்னும் செய்ய வேண்டும் என்ற தனியாத தாகத்தையும் கூட்டி கடந்த 6 வருடங்களில் பணி நிமித்தம் பல முறை இந்திய நாட்டையும் 7 முறை உலகையும் சுற்றி வந்து தினம் புதிதான அனுபவங்களை என்னுடன் புதுப்பித்துக் கொண்டு இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்படியே இன்று வரையிலான எனது 67 வருட வாழ்க்கை பயணத்தையும் பட்டியலிட்டால் எனது வாழ்வில் இதுவரை மிக பல சந்தர்ப்பங்களில் நான் விரும்பியவை எனக்கு கிடைத்திருக்கவில்லை. ஆனால் எல்லா கட்டங்களிலும் கிடைக்காதவைகள் உடனே மறந்து கிடைத்தவற்றையெல்லாம் முழுதாக விரும்பி முன் செல்கிறேன். இன்று நான் உங்கள் முன் நிற்கிறேன். நான் வெற்றியாளனா இல்லையா என்பதை நாளும் நாளை சொல்லும். இருந்தாலும் எனது வாழ்வு எனக்கு இன்று வரை மனம் நிறைந்த வாழ்வாகவே இருந்திருக்கிறது. சமீபத்தில் எனது அப்பாவின் இறுதி நாட்களில் அவரருகில் முழுதாக கழித்தேன். தனது வாழ்வில் பூரணத்துவை உணர்ந்தவராய் ஓர் ஏகாந்தத்தில் அவர் இருந்ததை பார்த்து அனுபவிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டேன். அவருடைய 5 குழந்தைகளில் ஒருவனாக எனக்கும் அதில் ஒரு பங்கிருப்பதை அவர் உணர்த்திய அந்த தருணம் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அனுபவித்தால் மட்டுமே புரியும். எத்தனை கோடி சொத்தும் எவ்வளவு விருதுகளும் அதற்கு ஈடாகாது. நண்பர்களே, விரும்பியதை அடைவது மட்டுமே வெற்றி அல்ல, அடைந்ததை விரும்பினாலும் வெற்றி என்பதை நம்புங்கள். எனது இந்த அனுபவத்தை இளைஞன் ஒருவன் தன் கவிதையில் சொன்னான். விரும்பியது கிடைத்தால் வெற்றி என்பார்கள், கிடைத்ததை விரும்பினாலும் வெற்றி என்பதை நம்புங்கள் என்கிறார் மயில்சாமி அண்ணாதுரை. எப்படி? ஆண்டவனிடம் வலிமை கேட்டேன், கஷ்டங்களை கொடுத்தார், எதிர்கொண்டேன், வலிமை பெற்றேன். அறிவு கேட்டேன், பிரச்சனைகளை கொடுத்தார், சமாளித்தேன், அறிவு பெற்றேன். தைரியம் கேட்டேன், ஆபத்துகளை கொடுத்தார், சந்தித்து மீண்டேன், தைரியம் பெற்றேன். உறவுகள் அருகில் பணி செய்ய விரும்பினேன், உறவே இல்லா உருள் கொடுத்தார். பணியை சிறப்பாக செவ்வனே செய்தேன், வாழ்விடம் சுற்றி உறவுகள் வந்தன. தெரிந்த பணியில் நீட்டிப்பு கேட்டேன், தெரியாத பணிகள் நிறைய தந்தார். அவற்றை தெரிந்து கொள்ள திரும்பவும் படித்தேன். இன்று தெரிந்த பணிகள் பல பெற்றேன். மேடையில் பேசும் வாய்ப்புகள் கேட்டேன், எழுதும் வாய்ப்பு நிறைய கொடுத்தான். எழுத்தில் எனது தமிழை படித்தவர் பள்ளிகள் முதல் பல்கலைக்கழகங்கள் வரை நான் மேடையில் பேச வாய்ப்பினை தந்தார். அன்பு கேட்டேன், ஒம்பர்களை கொடுத்தார். அனுசரித்து சென்றேன், ஒம்பர்களின் அன்பையும் பெற்றேன். தூங்கும் ஆசையில் ஓய்வை கேட்டேன், ஓய்வே எல்லா வாழ்வை கொடுத்தான். ஓடி உழைத்த களைப்பில் வீழ்ந்தேன், சுகமான தூக்கம் இதமாக வந்தது. வளமான வாழ்வு கேட்டேன், வறுமையை நிறைய தந்தான். வறுமையை தீர்க்க உழைத்தேன், வளமான வாழ்வு கிடைத்தது. ஆக கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. கிடைத்ததை வைத்து கேட்டதை பற்றி இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு உங்களின் பட்டங்களை இன்று விட்டு செல்லுங்கள். பூமி, நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைகளில் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்ப உழைத்த நான் மாணவர்களின் உயர்ந்த கனவுகளுக்கு செயல் கொடுக்க கைபிடித்து நடக்கும் சில பணிகளில் இப்பொழுது இறங்கியுள்ளேன். அதற்காக முன் எப்போதும் இல்லாது இப்போது இன்னும் தேடி படிக்கிறேன். அதனுடன் கல்வி, விண்வெளி, விவசாயம், மருத்துவம் என பல துறைகளில் அதிகம் பயணிக்கிறேன். அதிக நேரம் யோசிக்கிறேன். அதன் ஆரம்ப வெற்றிகளையும் காண ஆரம்பித்துள்ளேன். எனது இந்த அனுபவம் சொல்வது, ஆயுள் முழுவதும் படிப்பதும் புதிய வித்தைகள் கற்பதும் நமது வழக்கமாகட்டும். அதனால் உங்களின் அயராத முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் இப்பொழுது வாழும் சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயத்தை வாழ முடியும். நீங்கள் தற்பொழுது எடுக்கும் வாழ்க்கை திட்டங்கள் எதிர்காலத்தில் உலகத்தை மேலும் சிறப்பானதாக்க வேண்டும். அதற்கான பணியில் நமது பங்களிப்பு இருந்தாக வேண்டும். அதுதான் பயனுள்ள வாழ்க்கைக்கான அடையாளம்.
நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் நீங்கள் சிறந்த விளங்குவதோடு குழு உணர்வையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற கல்வியின் பயன் அனைத்தையும் உங்கள் பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் திருப்பிச் செலுத்த வேண்டிய தருணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு தருவது அவர்களை பெருமகிழ்ச்சியில் ஆட்டுவதோடு அவர்களின் நிலைமையையும் உயர்த்த வேண்டும். பட்டம் பெறும் ஒவ்வொருவரையும் நான் மனமுவந்து பாராட்டுகிறேன். உங்களின் வாழ்க்கை கனவுகளும் விருப்பங்களும் உங்களின் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளும் ஒரு சேர நிறைவேற உங்களை வாழ்த்துகிறேன். இன்று இங்கு வந்துள்ள உங்களின் கண்களில் ஒரு எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் நான் பார்க்கிறேன். நீங்கள் மேற்கொள்ளும் பயணத்திற்கு வழிகாட்டிகளாக அவை விடக்கட்டும். அந்த பயணம் உங்களின் முழு ஆற்றலையும் உங்களுக்கு உணர்த்த வல்லதாகவும் நீங்கள் நல்ல வழியில் செல்வதற்கு உதவுவதாகவும் இருக்கட்டும். நீங்கள் விரும்பும் சாதனையை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றுள்ள பட்டம் மற்றும் மதிப்பெண்கள் உங்கள் பாடத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு வல்லுநராக இருக்கிறீர்கள் என்பதை காட்டலாம். கல்லூரி வளாகத்தின் வெளியிலோ உண்மையான உலகத்தில் பயணத்தை தொடங்கும் நீங்கள் மேற்கொள்ளும் தொழிலில் உள்ள மூத்தோர்களுடன் இணைந்து பணியாற்றி நல்ல மனிதன் என்ற பெயரை வாங்க வேண்டும். பட்டங்களும் மதிப்பெண்களும் பாடத்தில் உங்களின் தனித்திறமையை காட்ட வல்லவை. ஆனால் உண்மை வாழ்க்கையில் இவற்றிலும் கூடுதலான இன்னும் ஒரு தகுதி தேவை. அதுவே உலகத்தோடு ஒற்றோடுகள், பிறரோடு இணைந்து பணியாற்றுதல், பொறுப்புள்ள மனிதனாக வீட்டிலும் வெளியிலும் விளங்குதலாகும். சமுதாயத்தோடு நல்ல குழுவோடு இணைந்து உயர இதுவே சரியான வழியாகும். ஒரு குழுவில் பொறுப்பான உறுப்பினராக விளங்க வேண்டுமெனில் அதற்கு குழு உணர்வு தேவை. வீட்டிலும் நாட்டிலும் நாளைய தலைவர்களாக வளரவுள்ள உங்களுக்கு நல்ல குழு உணர்வே துவக்க புள்ளியாகும். ஒருங்கிணைந்து பணியாற்றும் பொழுது நம்மால் சாதனைகள் படைக்க முடியும். இது எல்லா துறைக்கும் பொருந்தும். வேளாண்மை, கல்வி, மருத்துவம், தொழில், வாணிபம், பத்திரிகை, மின்னணு ஊடகம், விளையாட்டு, கலை, சேவை, குடும்பம் என எல்லா துறைகளிலும் குழு உணர்வே சாதனை படுத்தும் தாரக மந்திரமாகும். எல்லா துறைகளிலும் ஏற்படும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி நமது வாழ்க்கைச் சூழலை வாழத்தக்கதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதே குழு உணர்வாகும். முன்மாதிரியாக செயல்படுவதே தலைமை பண்பாகும். என் இனிய மாணவர்களே, இந்த தருணத்தில் உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் எனது அனுபவ பாடத்திலிருந்து மற்றொன்றையும் கூறலாம் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாம் பலதும் விரும்புகிறோம். ஆனால் பூதாகரமாக நம் முன் தோன்றும் பல அச்சங்கள் நாமே விரும்பியபடி நல்ல காரியங்களை நம்மை செய்ய முடியாது தடுத்து நமது வளர்ச்சியையும் நாட்டின் வளர்ச்சியும் தடுக்கின்றன. அப்படிப்பட்ட அச்சம் தவிர்க்கப்பட வேண்டுமானால் அத்தகைய அச்சங்களுக்கு காரணிகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை களைய வேண்டும் என்பதற்காகவே அச்சம் தவிர் என்று பாரதி புதிய ஆத்திச்சூடியில் எழுதியிருப்பதாக உணர்கிறேன். அச்சம் தவிர்த்தால் மனித வாழ்வின் பல பல பரிணாமங்களை பார்க்க முடியும் என்பதாக கூட எனது உள்ளுணர்வு சொல்கிறது. இன்று நாம் தவிர்க்க வேண்டிய அச்சங்கள் பல பல. பகல் கனவு வீணென்பது பழைய மொழி. ஆனால் நாம் வெற்றி காணவும் நமது நாட்டையே முன்னேற்றவும் கனவு காணுங்கள். அது தூங்கும் போது ஒரு கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் இருக்க செய்யும் கனவு என்று புதுமொழி சொன்னார் கலாம். எனவே கனவு வீண் என்ற அச்சம் தவிர்த்து கனவு காணுங்கள். 12 விடக்குறையில் படித்தேன், கோடிப்பைய குறையாக செருப்பே இல்லாத நடைப்பயணம் என்றே வளர்ந்தது என் கல்வி என்று எனது இளமைக்கால கல்வி பயணம் பற்றி நான் ஓரிடத்தில் எழுதியிருந்தேன். அது எனது அன்றைய குடும்ப நிலையை காட்டினாலும் மனதில் அதை குறையாக நினைக்காது பள்ளியில் முதல் மாணவனாக வளர்ந்தேன். இங்கு என்னை பற்றி சொன்னாலும் பலருக்கும் பொருந்தக்கூடிய வறுமையின் அச்சம் தவிர்த்து கல்வியில் உயர்ந்த இந்த கதை சொல்வது வறுமையின் அச்சம் தவிர. இப்படி பள்ளி பாடங்களில் முதலாக வந்தாலும் எனது அப்பா அவ்வப்பொழுது ஊட்டி சென்று கேட்க வைத்த இலக்கிய மற்றும் அரசியல் மேடை பேச்சுக்கள் என்னை ஈர்க்க மேடை பேச்சில் அச்சம் தவிர்க்க பள்ளியில் மேடை பேச்சு போட்டிகள் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். பின்னாளில் குழு தலைமையேற்க இந்த பங்களிப்புகள் பலன் கொடுத்தது. எனவே மேடை பேச்சில் அச்சம் தவிர. 11 வருட பள்ளி படிப்பு எனது தாய்மொழியாம் தமிழில். கல்லூரி நுழைந்தால் கணிதம் கூட ஆங்கிலத்தில். ஆங்கில அச்சம் தவிர்த்து கற்றுக்கொண்ட கல்வியால் தேர்வுகளில் இந்திய விண்வெளிக் கழகத்தில் கனவு பணி செய்து நிலவையும் செவ்வாய் கிரகத்தையும் என்ற முதல் நாடாக இந்தியாவில் நிலைநிறுத்திய குழுவின் தலைமையேற்று பின்னாளில் ஐநா சபையில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சிக்கான 87 நாடுகள் உள்ளடக்கிய
குழு ஒன்றிற்கு 3 ஆண்டுகள் தலைமையேற்று பணியாற்ற முடிந்தது. இதனால் நமது இளைஞர்களுக்கு நான் சொல்வது ஆங்கிலம் என்ற அச்சம் தவிர நமது சந்திரயான் நிலவு பயணத்திற்கு முன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானும் சீனாவும் நிலவு பயணங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட 99 முறை மேற்கொண்டிருந்தார்கள். பின் நிலவு ஒரு பாலைவனம் என்று விட்டுவிட்டார்கள். இந்த பின்னணியில் நாம் என்ன செய்துவிட முடியும் என்ற அச்சம் தவிர்த்து அவர்கள் பயணித்த அதே பழைய நிலவிற்கு புத்தாக்க நோக்கத்துடன் புதிய அறிவியல் கருவிகளுடன் சென்ற நமது சந்திரயான் 1 நிலவில் நீர் இருப்பதை கண்டறிந்து நிலவில் நீரிருப்பு வரவழைத்தையும் தயார் செய்ய முடிந்தது. அதே மாதிரி முன்னேறிய நாடுகளை 51 முறை செவ்வாய் கிரகத்தை வெற்றி கொள்ள முயற்சித்ததில் வெறும் 21 முறை தான் வெல்ல முடிந்தது. அதுவும் அமெரிக்கா வென்றது அவர்களின் 50வது முயற்சியில், ரஷ்யா அவர்களுடைய 9வது முயற்சியில், ஜப்பானோ சைனாவோ இன்னும் வெல்ல முடியாத இலக்காக இருந்த செவ்வாய் கிரகத்தை பெரிய நாடுகளுக்கு போக்கு காட்டிய செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஒரு அச்சமான சூழ்நிலையில் இருந்த அந்த சமயத்தில் அந்த அச்சம் தவிர்த்து நாம் அனுப்பிய மங்கள்யான் செவ்வாய் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பொழுது இந்திய அறிவியல் புது சரித்திரம் கிடைத்து புது ரத்தம் கண்டது. மேற்கண்ட இந்திய விண்வெளி பயணத்தில் வெற்றிக்கு உழைத்த பல நூறு அறிவியலாளர்களில் 90% பேர் அரசு பள்ளிகளில் தாய்மொழியில் படித்தவர்கள். எனவே அரசு பள்ளிகளில் படிப்பது குறை என்று எண்ணும் அச்சம் தவிர, தாய்மொழி கல்வியில் தவறென்று நடத்தும் அச்சம் தவிர, சாதனை காணும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அமெரிக்கா ஐரோப்பா செல்ல வேண்டும், இந்தியாவில் இது முடியுமா என்றிருந்த பொழுது அச்சம் தவிர்த்து அப்துல் கலாம் படைத்த சாதனை தான் SLV. பாகிஸ்தானும் சைனாவும் இடமும் வளமுமாக வந்து பயமுறுத்திய பொழுது பொக்ரானில் அணிவடித்து எல்லை காவலில் அச்சம் தவிர்த்தோம். அறிவியல் உச்சமான இந்திய விண்வெளி ஆய்வில் பல நூறு பெண் அறிவியலாளர்கள் ஆண் அறிவியலாளர்களுக்கு இணையாக தலைமை பொறுப்பேற்று வளர்ந்திருப்பது பெண்களால் சில செயல்கள் முடியுமா என்ற அச்சம் தவிர என்று சத்தமாக சொல்வதாக நான் உணர்கிறேன். ஹெலன் கெல்லர், ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்று தொடங்கி நமது தங்கத்தமிழன் மாரிமுத்து வரை பலரும் தமது உடல் ஊனத்தை மனதால் ஒதுக்கி வரலாற்றில் இடம்பெற்ற கதைகள் சொல்வது உடல் ஊனம் என்ற அச்சம் தவிர. இப்படி வளரும் பட்டியல் கொண்டு நான் சொல்வது அச்சம் என்பது அடிமையின் சாயல். எனவே அச்சம் தவிர, அரசு பள்ளியில் படிக்கச் செல்ல அச்சம் தவிர, அன்னை தமிழில் அறிவியல் கற்க அச்சம் தவிர, ஆன்றோர் சபையில் அழகாய் பேச அச்சம் தவிர, ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்பதால் பெண்ணே நீயும் அச்சம் தவிர, ஆண்மையின் அழகு பெண்மையை காத்தல், ஆணே அதிலே அச்சம் தவிர, சாதியும் மதமும் ரத்தத்தில் இல்லை, சாதி என்ற அச்சம் தவிர, எய்து நடந்தால் ஏவல் செய்யும் இயற்கை, இயற்கை நடத்தில் அச்சம் தவிர, இருட்டில் வெளிச்சம் வழியை காட்டும், இருட்டில் நடக்க அச்சம் தவிர, பிறந்தவர் இறப்பது இயற்கையின் நியதி, இறப்பில் கொண்ட அச்சம் தவிர, வீரமே தமிழின் வீரியமாகும், வீரியம் குறைக்கும் கோடையாய் வாழும் அச்சம் தவிர, முதுமை என்பது சாபம் அல்ல, முற்றும் உணர முதுநிலை என்பதால் முதுமை என்பதில் அச்சம் தவிர, மூச்சு இருக்கும் வரை முயற்சி என்பதால் முயற்சியில் தோற்கும் அச்சம் தவிர, தனியே வந்தோம் தனியே செல்வோம் தனிமை என்பதில் அச்சம் தவிர, அனைத்தும் அறிந்தவர் யாரும் இல்லை, அறியாததை அறிந்திடும் அச்சம் தவிர, உலக உயிர்க்கலாம் அதற்கான கடமை உண்டு, உன் கடமை செய்வதில் அச்சம் தவிர, வளர்வதே வாழ்வார் வளர்வதே வாழ்வாம், சுருங்குதல் மரணமாம், வளரும் வாழ்வில் அச்சம் தவிர என்று 1000 வழிகளில் 1000 வடிவத்தில் வரும் 1000 அச்சங்கள் 1000 பக்கங்கள் எழுதலாம். அதையே ஒரே வரியில் அச்சம் தவிர என்று தலையில் ஆணியாய் அடித்து சொல்லியிருப்பது நாம் வளரவும் நாட்டுக்கு நல்லது செய்யவும் நம்மை தடுக்கும் அச்சம் என்ற பெயரை தவிர்க்க வேண்டியிருப்பதைத்தான். ஆயினும் இன்றைய நிலையில் அச்சத்துடன் தவிர்க்க வேண்டிய இழிநிலை செயல்களும் 1000 உள்ளன. எண்ணம், சொல், செயல் என்று எல்லா நிலைகளிலும் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதால் அந்த பட்டியலை தவிர்த்து நாம் சொல்லும் இன்றைய ஆத்திச்சூடி நல்லதை கெடுக்கும் அச்சம் தவிர, கெட்டதையெல்லாம் அச்சத்தால் தவிர. பாரம்பரியமிக்க இந்த இந்திய பெருநாடு உங்களுடைய திறமைகளுக்கு கண்டிப்பாக சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுக்கும். உங்கள் பின்புலத்தை விட நீங்கள் யார் என்பதை விட உங்கள் திறமைக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும். இந்தியாவின் மிக பல வெற்றியாளர்கள் செல்வக்குடியில் பிறந்திருக்கவில்லை, பெரிய கல்விக்கூடங்களில் பிறந்து பயின்றிருக்கவில்லை, கிராமங்களில் சாதாரண குடும்பங்களில் பிறந்து சாதாரண பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்கள் அதிகம் வென்றிருக்கிறார்கள். பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை என்ற செய்தி உண்டு, ஆனால்
பல பணிகளுக்கு தகுதியான பட்டதாரிகள் இல்லை என்பதும் உண்மை. அதையும் தாண்டி நேற்றிருந்த பல பணிகள் இன்றில்லை. வரும் காலங்களில் பல தொழில்கள் காணாது போகலாம். புதிய பணிகளும் அந்த பணிகளுக்கு ஏற்ற தகுதியும் திறமையும் படைத்தவர்களும் தேவைப்படலாம். வரும் காலங்களில் அப்படி இருக்கும் பணிகளுக்கு தேவைப்படும் தகுதியை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை பெறுவது நமது கடமை. அதற்காக ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், நாம் எப்பொழுதும் ஒரு மாணவராக பயிற்சி எடுப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். நேற்றைய ஆட்சியாளர்களை விட இன்றைய ஆட்சியாளரின் பொறுப்பு அதிகம். நேற்றைய நீதியரசர்களின் பொறுப்பை விட பார்த்த வழக்குகளை விடவும் இன்றைய நீதியரசர்களின் பொறுப்பும் பார்ப்பும் வழக்குகளும் அதிகம். நேற்றைய மருத்துவரை விட இன்றைய மருத்துவர்கள் கவனிக்க வேண்டிய நோய்களும் நோயாளிகளும் அதிகம். நேற்றைய ஆசிரியர் பணியில் இருந்த பொறுப்பை விட இன்றைய ஆசிரியர்கள் பொறுப்பும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்களும் வேறு. நேற்றைய பெற்றோர்களுக்கு இருந்த குழந்தைகளை விட இன்றைய பெற்றோர்களின் குழந்தைகள் எண்ணிக்கை குறைவு என்றாலும் பொறுப்பு அதிகம். இன்றைய பட்டதாரி மாணவர்களாகிய உங்களுக்கும் அது பொருந்தும். வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது அதன் பொருள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னுடைய வயது கூட நான் படிக்கும் புத்தகங்களின் எண்ணிக்கையும் அவற்றுக்கு நான் செலவிடும் பணம் மற்றும் நேரத்தின் அளவும் கூடிக்கொண்டுதான் போகிறது. ஆம், எனக்கே தெரியும். நான் நேற்று படித்தவர்களை வைத்து செய்தவர்களை கொண்டும் இன்று உங்கள் நிற்கலாம். ஆனால் இன்று நான் படிக்காவிட்டால், புதிதாக எதுவும் செய்யாவிட்டால் நாளை மறுநாளும் நாளை காணாமல் போய்விடுவேன். ஆகவே தோழர்களே, தினம் தேடி படியுங்கள். புத்தகங்களை தாண்டி புதிதாக நிகழும் உலக நடப்பையும் கருத்துடன் கவனியுங்கள். அந்த கவனிப்பும் உங்களுக்கு ஒரு படிப்பாகட்டும். வைரமாக நீங்கள் முன்ன உங்களின் அந்த படிப்பு உங்களுக்கு உதவும். உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் என்றது வள்ளுவம். கனவு காணுங்கள் என்றார் கலாம். நன்று கருது நாளெல்லாம் நினைசி நினைத்ததை முடியும் என்றான் பாரதி. அதன்படி பெரிதாக வளரும் கனவுகளுடனும் நாளெல்லாம் உழைக்கும் உறுதிப்பாட்டுடனும் உங்களின் பட்டச்சான்றிதழ்களை வாங்கிச் செல்லுங்கள். இன்று என்னிடமிருந்து தன் பெற்ற பட்டத்தினுடைய சான்றிதழை பற்றி சொல்லும் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் யுவதிக்குள்ளும் விதையாக பதிய வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா? தன்னால் எண்ண முடியும் என்பதை நினைப்பது தான் பிறந்த வீடும் ஊரும் அல்ல, தனது நிறமும் அப்பாவின் பணமும் அல்ல, தலைவிதியோ இல்லை தான் பிறந்த தேதியோ அல்ல, தனது மனம் மட்டுமே உணர வேண்டும். தனது பெயர் நிலைக்க, நாட்டிற்கு வீட்டிற்கு நல்லது செய்ய ஒவ்வொரு நாளும் அந்த மனது துடிக்க வேண்டும். மனிதனாக பிறந்த நாம் மாநிலம் சிறக்கும் நிலைகாணும் எண்ணத்தில் இயங்க வேண்டும். எல்லாம் கடந்து தானும் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு கொப்பளிக்க வேண்டும். நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே அந்த உணர்வு தோன்ற வேண்டும். ஏன், நாம் இன்றிலிருந்து பட்டதாரிகள் அல்லவா? இன்று புதிதாக பிறந்ததாகவும் இன்றிலிருந்து இன்னும் அதிக வேண்டும் செய்ய என்பதாகவும் என்னுள் கூட ஒரு உத்வேகம் உதிக்கிறது. உங்களுக்குள்ளும் அந்த உத்வேகம் உதிக்கட்டும். மூச்சு உள்ளவரை முயற்சி இருக்க வேண்டும் என்பார்கள். முயற்சி என்பது தன்னையும் தனது சுற்றம் மற்றும் நாட்டையும் உயர்த்துவதாக இருக்கட்டும். அதன்படி வாழ்நாள் முழுமைக்கும் கற்பதும் கற்றபடி நிற்பதும் நல்லதை எண்ணியும் எண்ணியபடி செய்தும் செய்தபடி சொல்லியும் எண்ணத்தால் சொல்லால் செயலால் நம் மனிதனாக பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கான உறுதி ஒன்றை உங்கள் மனதில் ஒரு கோடியில் விதையுங்கள். விதை தளிராய் செடியாய் மரமாய் இருந்து கனிகள் தாங்கி உங்களை ஒரு சான்றோனாக்கட்டும். உலக வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமும் இறுதியான தருணமாகலாம் என்பார்கள். சமீபத்திய கொரோனா தொற்று போன்ற சில பொழுதுகளில் நாமும் அப்படி நினைத்திருப்போம். நான் சொல்கிறேன், எந்த ஒரு தருணமும் நமது அடுத்த பயணத்திற்கு ஆரம்ப நொடியாகலாம். அப்படி ஒரு தருணம் இந்த தருணம் என்பதாக நமது பயணத்தை தொடங்குவோம். இதுவரை விண்ணோக்கி இருந்த எனது வாழ்க்கை பயணம் கூட அரசு பணியிலிருந்து கிடைத்த பணி நிறைவுக்கு பின் விண்ணுக்கு மண்ணுக்குமாய் இப்பொழுது முன்னை விட ஒருபடி வேகமாக செல்கிறது. எனது பணி நேரம் குறையவில்லை, ஆனால் வேகம் கூடியுள்ளது. சான்றோர்களாக நமதிக்கும் புத்தரோ காந்தியோ தெரசாவோ கலாமோ அவர்கள் பிறந்த அன்றே அந்த நிலையில் பிறந்திருக்கவில்லை. அவர்கள் வாழ்வில் ஒரு நாள், ஒரு காட்சி, ஒரு மனிதர், ஒரு சொல் அவர்களின் வாழ்க்கையை திசைய மாற்றியது. அதனால் வந்த அவர்களின் வாழ்க்கையின் இலக்கு அவர்களை சான்றோர்களாக்கியது. அப்படி ஒரு நிலை உங்களில் ஒரு சிலருக்கு பட்டச்சான்றிதழ் பெறும் இந்த தருணம் உண்டாக்கட்டும். நிறைவாக
தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று மாதா பிதா குருவை வணங்கி முகத்தில் முழுதான புன்னகையுடன் வாழ்வில் கிடைத்தவற்றையெல்லாம் முழுதாய் விரும்பி அச்சம் தவிர்த்து, அச்சத்தால் சில காரியங்களையும் தவிர்த்து, கொஞ்சமாயினும் தினம் தினம் முன்னேறும் தடத்துடன் வாழ்க்கையின் அடுத்த அடிகளை எடுங்கள். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your motivating and invigorating speech on behalf of the GP College of Arts and Science. I request all of you to stand. I also recognize the presence of Mrs. Maniswamy. Behind every man there is a successful person, and here behind everyone there is a successful person. Thank you for the wonderful speech. I think I want you to learn one thing. I have never understood. When I met him, I have always dreamed that we should bring him one of the days to our college. Because many times you don't get a chance to see the most rare individuals who in our lifetime have achieved remarkable things. And one of the personalities today who really explored a different sphere of activity, space, is Dr. Maniswamy. And his presence is really a great honor for us. I thought his presence itself enough, but I didn't know that he would deliver such an outstanding speech which will inspire you, guide you and motivate you to achieve great things and follow his footsteps to achieve greatness in your life. Again, on your behalf, I am extending my personal gratitude for your wonderful speech. We really love it and thank you very much.